ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஐடியில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை நான் ஐடி ப்ரொஃபஷனல்ல இருந்து ஐடிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, how to get high paid job and industry expected skills and experience, learn latest technology before your graduate. ஸோ எப்படி நம்ம வந்து ஹை பெய்ட் ஜாப் எப்படி கெட் பண்ணுறது, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அந்த ஸ்கில்ஸை எப்படி லேர்ன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது, உங்கள் காலேஜுடைய டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹை பெய்டு ஜாப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த என்னென்ன டாபிக்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், இப்போ ஜாவா, பைத்தான், நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், சி ஷார்ப்பு, பிஹெச்பி, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எது பெஸ்ட்டு, ஸோ இதை வந்து எந்த மாதிரியான டொமைனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ், ஸோ இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பெயிங் ஜாப் ரோல்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, எது எதெல்லாம் ஹை பெய்டு ஜாப், ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டாபிக்ஸை டிஸ்கஷன் பண்ணுறோம். அடுத்ததாக ஏஐ, கோர் ஏஐ, அட்வான்ஸ்டு ஏஐ, இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாகவே ஒரு கம்பெனி எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஜாப் போனீங்கன்னா அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்களாவே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான ஃபுல் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்மிங் சீரீஸில் இருக்கும். சரி, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஃப்ரேம் ஒர்க், டேட்டாபேஸ், இதில் என்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய யூசேஜஸ்லாம் என்ன, இப்போ ஜாவாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பைத்தானை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி சூஸ் பண்ணுறது, இதை நான் எனக்கு வந்து பைத்தானை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ சூஸ் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டை எப்போ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹை ஜாப் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் எல்லாம் எது ஐடியில், இந்த மாதிரி டாபிக் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஒய் ஃபுல் ஸ்டாக் இஸ் பெஸ்ட். ஆக்சுவலாக என்னுடைய ரெக்கமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா சயின்ஸு அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக்கை முதல்ல லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஏன் அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி வீடியோவில் பேசுவோம். அடுத்ததாக ஃபுல் ஸ்டாக்ல வந்து எந்த ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், அதாவது ஜாவா ஃபுல் ஸ்டாக்கா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கா, மேர்ன் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பிஹெச்பியில் வந்து லாரவல், .NET இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரியான ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாக் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் எம்என்சியில் எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மிட் லெவல் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி, இதுலலாம் எந்த மாதிரியான ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்ததாக 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ காலகட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். SQL பேஸ்டு டேட்டாபேஸ், NoSQL டேட்டாபேஸ், வெக்டார் டேட்டாபேஸ். அதே மாதிரி 3 கோடிங் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லைன் பை லைன் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பில்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வைப் கோடிங், அதுக்கப்புறம் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அடுத்ததா இதெல்லாம் இல்லாமல் மெயினாக என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெக்னிக்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும். ஸோ அதனால செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சார், அடுத்ததா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கோர் ஏஐயில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட், ஏஐக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சில மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தேவை. அப்புறம் மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், டீப் லேர்னிங், NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன், டைம் சீரிஸ் அனாலிசிஸ்,
ஸோ இந்த ஜென்ரேட் ஏஐ இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ்டு ஏஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஏஐ. இதையெல்லாம் நம்ம கோர் ஏஐன்னு சொல்கிறோம். இது ஜென்ரேட் ஏஐக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கோர் ஏஐன்னு சொல்கிறோம். இதுதான் ஏஐனுடைய பேசிக் கான்செப்ட். இந்த ஏஐனுடைய பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸ்டு ஏஐ நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன, எல்எல்எம், ரேக், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இன்னைக்கு. எம்சிபி, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது. ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா என்ன, சிங்கிள் ஏஜென்ட் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, மல்டிபிள் ஏஜென்ட் வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஏஐ ரிலேட்டடான டாபிக்ஸை அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, கம்யூனிகேஷன் அண்ட் குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் என்னெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கான்செப்டில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ரியல் டைம் கான்செப்ட் எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல் கம்பெனியோட இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு மிட் லெவல் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டாப் லெவல் கம்பெனிலேயே ஒவ்வொரு எம்என்சி கம்பெனியும் ஒவ்வொரு ரோல் வந்து வச்சிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கம்பெனி இன்டர்வியூஸ் ரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் எந்த மாதிரி இன்டர்வியூ ரவுண்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பரேஷன், ஸோ ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் அதை பற்றின ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாவே நான் ஜாப்லாம் போகல, நான் வந்து ஓனாகவே ஒரு கம்பெனி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் கம்பெனி எப்படி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதில் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி என்னெல்லாம் இருக்குது, ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ட்ரேட்மார்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எப்படி கிளைண்ட்டை வந்து உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் எடுக்கிறது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், நீங்களாவே ஓனாக ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஷேர்டு ஹோஸ்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை விபிஎஸ் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். இந்த டாபிக் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ இல்லை ஐடி ஃபீல்டில் நீங்கள் ஜாப் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ், நம்ம சொல்கிற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த 2026 நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாப் எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் டிமாண்டில் நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம கட்டாயமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எம்என்சி கம்பெனி அல்லது ஒரு மிட் லெவல் ஸ்டார்ட் அப் இல்லை ஓனாகவே ஸ்டார்ட் அப் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து இதில் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுடைய கேரியரை வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.